வணக்கம். தினமணி.comஇன் செய்திகள் சில வரிகளில். மத்திய பாஜக அரசு உண்மையான பிரச்சினைகளில் இருந்து கவனத்தை திசை திருப்பி முதலாளித்துவத்தை ஊக்குவிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் உள்ள தனது மக்களவைத் தொகுதியான ரேபரேலிக்கு 2 நாள் பயணமாக ராகுல் காந்தி சென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. தில்லியின் 4வது பெண் முதல்வராக பாஜகவின் ரேகா குப்தா இன்று பதவியேற்றுக் கொண்டார். அவரை தொடர்ந்து தில்லி அமைச்சர்களாக பர்வேஷ் வர்மா, ஆஷிஷ் ஷூட், மஜிந்தர் சிங் சிர்ஷா, ரவீந்தர் இந்திரஜ் சிங், கபில் மிஸ்ரா, பங்கஜ் குமார் சிங் ஆகிய 6 பேரும் பதவியேற்றுக் கொண்டனர். முதல்வர், துணை முதல்வரை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஒருமையில் பேசுவது அரசியல் அநாகரிகத்தின் உச்சம் என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் கூறியுள்ளார். கார்ப்பரேட்டுகளுக்கும் ஆதிக்க சக்திகளுக்கும் ஆதரவாக அரசியல் செய்து வரும் அண்ணாமலைக்கு திராவிட மாடல் பற்றி பேச தகுதியில்லை எனவும் அவர் கூறியுள்ளார். தமிழகத்தில் பிப்ரவரி 23, 24 தேதிகளில் 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், காலை வேளையில் பொதுவாக லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் நலன் கருதி தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய 2152 கோடி ரூபாய் நிதியினை உடனடியாக விடுவித்திட உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வலியுறுத்தி பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதல்வர் மு. க. ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். தமிழ்நாட்டின் கல்வி மற்றும் சமூக சூழலில் இருமொழிக் கொள்கையானது நீண்ட காலமாக ஆழமாக வேரூன்றியுள்ளதாகவும், அதனை பின்பற்றுவதில் தமிழ்நாடு எப்பொழுதும் உறுதியாக உள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். நியூசிலாந்துக்கு எதிரான போட்டியின் போது பாகிஸ்தான் தொடக்க ஆட்டக்காரர் ஃபகர் சமானுக்கு காயம் ஏற்பட்டதன் காரணமாக சாம்பியன்ஸ் டிராபி தொடரிலிருந்து அவர் விலகியுள்ளார். ஃபகர் சமானுக்கு பதிலாக பாகிஸ்தான் அணியில் இமாம் உல் ஹக் சேர்க்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. சசிகுமார் நடிப்பில் உருவாகி வரும் டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்தின் முதல் பாடல் பிப்ரவரி 21ஆம் தேதி வெளியாக உள்ளதாக படக்குழு அறிவித்துள்ளது. முகை மலை என பெயரிடப்பட்டுள்ள இந்த பாடலுக்கு ஷான் ரோல்டன் இசையமைத்துள்ளார். தினமணி.comஇன் செய்திகள் சில வரிகளில் நிறைவடைந்தது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.